மதுரை மேலூரை அடுத்த கீழையூரில் பட்டா நிலத்தில் அனுமதியின்றி அடுக்கி வைக்கப்பட்ட கிரனைட் கற்களை அரசுரிமையாக்க கோரும் வழக்கிலிருந்து பிஆர்பி மற்றும் சகாதேவன் நிறுவனங்களை மேலூர் நீதிமன்றம் விடுவித்தது. வழக்கை தொடர்ந்த அன்சுல் மிஸ்ரா இடமாற்றத்திற்கு பின்னரும் தன்னை மதுரை மாவட்ட ஆட்சியர் என கூறி வழக்கு தொடர்ந்ததாக குறிப்பிட்ட நீதிபதி மகேந்திர பூபதி அவர் மீதும் இதற்கு உடந்தையாக இருந்த வழக்கறிஞர்கள் ஞானகிரி, ஷீலா ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிடுவதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாரடைப்பால் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டவர் இறுதிச் சடங்கின் போது உயிரோடு எழுந்தார். பெருமாள்பட்டியைச் சேர்ந்த பாண்டித்துரை என்ற அவர் மாரடைப்பால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாண்டித்துரை இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குக்காக வைக்கப்பட்டிருந்த பாண்டித்துறையின் மார்பில் அடித்தபடி உறவினர்கள் கதறி எழுந்தனர். அப்போது திடீரென பாண்டித்துறையின் உடலில் அசைவுகள் தென்பட்டு அவர் உயிருடன் இருப்பது தெரியவந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக அவரை மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவுக்கு காரில் கஞ்சா கடத்திய கேரளாவைச் சேர்ந்த 3 பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 75,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக கேரள எல்லையான குமுளியில் கேரள சுங்கத்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இவர்கள் பிடிபட்டனர். சிவகங்கை அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து சோழபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி மற்றும் அவரது கணவரை அரிவாளால் வெட்டி 1 லட்சம் ரொக்கம், 100 சவரன் நகைகள் மற்றும் கார் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. முகமூடி அணிந்திருந்த 10க்கும் மேற்பட்டோர் நேற்று நள்ளிரவில் இவர்களது வீட்டுக்குள் புகுந்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி, அவரது கணவர் மாரியை தாக்கிய கும்பல் அவர்களது மகனையும் மகளையும் கட்டி வைத்தனர். பின்னர் வீட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சிவகாசி அருகே கோட்டையூர் கிராம மக்களுக்கு பூச்சிகளின் தொல்லை அதிகம் இருப்பதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதையொட்டி அவற்றை ஒழிக்கும் பணியில் ஊராட்சி நிர்வாகத்தினரும் சுகாதாரத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள கண்மாயில் கழிவுநீர் கலப்பதாலும் 4 ஆண்டுகளாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாலும் இந்த பூச்சிகள் உற்பத்தியாகி தொந்தரவு கொடுப்பதாக புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. தேனியில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியினை மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னம்மாள் துவங்கி வைத்தார். தேர்தலில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பள்ளி மாணவர்களும் நகராட்சி பணியாளர்களும் கலந்து கொண்டனர்.